மித்ராவுக்கு ஜுவல்ஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாமே கிராண்டா பர்ச்சேஸ் பண்ணணும். செண்ட மேளம் தப்பாட்டோன்னு களை கட்டணும். இதுக்கெல்லாம் முன்னாடி சிட்டிலேயே பெஸ்டான போட்டோகிராஃபரை வச்சு வெட்டிங் ஷூட் பண்ணணும். அடேங்கப்பா, வினய் தாரா கல்யாணத்துக்கு கூட நீ இவ்வளவு பண்ணணும்னு சொல்லலையே. அதை விட பெஸ்டா பிரம்மாண்டமா பண்ணணும் தான் இதையெல்லாம் செய்யணும்னு சொல்றேன். வினய் கல்யாணத்தை ஊரே ஆச்சரியப்படுற மாதிரி பண்ணணும்னு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? ஆனா வினய் இப்ப இருக்கிற சூழ்நிலையில இவ்வளவு ஆர்ப்பாட்டம் வேணுமானு தான் யோசிக்கிறேன். ஏங்க, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். அவனுக்கு பண்ணாம வேற யாருக்கு நம்ம பண்ண போறோம்? இந்த கல்யாணம் பண்றதுக்கு நம்ம கொஞ்ச நெஞ்ச கஷ்டமா பட்டிருக்கோம். மலை அளவு தடைகளை தாண்டி வந்திருக்கோம். அத கொண்டாடுற மாதிரி கல்யாணத்தை நடத்த வேண்டாமா? பொண்ணு பாக்கணும்னு ஆரம்பிச்சப்பவே வினய்க்கு சிம்பிளா கல்யாணம் பண்ணா போதும்னு தானே பேசணும். பிரம்மாண்டமா பண்ற அளவுக்கு இப்ப என்ன வந்துருச்சு? ஏங்க, அந்த பொண்ணுங்களும் மித்ராவும் ஒன்னா? வினய்க்கு 10 பொருத்தமும் உள்ள பொண்ணா வந்து அமைஞ்சிருக்கா. இப்படிப்பட்ட ஜோடிக்கு சிம்பிளாவா கல்யாணம் பண்ண முடியும்? நீ ஒரு முடிவு பண்ணிட்ட, அந்த முடிவை நான் எதிர்க்கல. நீ ஆசைப்படுற மாதிரி வினய் கல்யாணம் நடந்தா சந்தோஷப்படுற முத ஆள் நான் தான். நீ சொல்றது எல்லாமே எனக்கு ஓகே தான். ஆனா பெரிய ஹால் புடிச்சு எல்லாரையும் கூப்பிடுறதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்ல வாசுகி. வர்றவங்க வினய் மித்ராவை மனசார வாழ்த்திட்டு போனோம். அப்படிப்பட்ட ஆட்களை மட்டும் நம்ம கூப்பிட்டா போதும்ல. இப்ப நம்ம வினய் இருக்கிற நிலைமையில வர்றவன் மனசாட்சி இல்லாம நாக்கு மேல பல்ல போட்டு ஏதாவது பேசிட்டா அப்புறம் எல்லாருக்குமே கஷ்டம். வாசுகி, கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம், பண்ண போறோம். இந்த விஷயத்துல நான் சொல்றத கேளு ப்ளீஸ். சரிங்க, அத தவிர மத்த விஷயம்லாம் ஓகே தானே? என்ன மத்த விஷயம்? அதாங்க பர்ச்சேஸ், போட்டோஷூட். அதெல்லாம் உன் விருப்பம் தான், நான் அதுல தலையிடவே மாட்டேன். ஆனா இதுக்கு வினய் மித்ரா சம்மதிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அவங்க 2 பேரையும் சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. போதுமா? அப்ப சரி, நீ ஆச்சு, உன் மகனும் மருமகளும் ஆச்சு. மாப்பிள, காலையில வாங்குற பால் டீ காஃபியா மாறுது, அரிசி மாவு இட்லி தோசையா மாறுது. இவ்வளவு ஏன்? உன் ஃப்ரெண்டா இருந்தாலும் மித்ரா, அவ இப்போ ஃபியான்சியா மாறிட்டா. இன்னும் கொஞ்ச நாள்ல உன் ஒய்ஃபா மாற போறா. ஆனா இந்த மாமா இருக்கானே, என்னைக்கு என்ன ஆனாலும் உன் தாய் மாமன் தான் உன் உயிர் நண்பன் மாப்பிள. ஏய், நானே இங்க பயங்கர டென்ஷன்ல இருக்கேன், சும்மா கடுப்பேத்திட்டு இருக்கேன். ஒய் டென்ஷன் மாப்பிள? உயிரே போனாலும் ஏதோ போச்சு அப்படின்னுட்டு ஜாலியா இருக்கிற கேரக்டர் நீ இப்போதைக்கு டென்ஷன் ஆகுற மாப்பிள. நீ உயிருக்குறோ நினைச்சிட்டு இருந்த மித்ரா தானே உன் ஒய்ஃபா வர போறா. ஃபீல் ஹாப்பி மேன். ஏன் அண்ட் ஒய் டென்ஷன் சொல்லு மாப்பிள. யோ, சீ, இந்த ஊர்வாய் கூட அடிச்சிடலாம்யா, நான் வாயெல்லாம் அடைக்கவே முடியாதுல்ல. சீ வாயா. ஏன் வாய் அடைக்கிறதுக்கு வேற யாராவது பிறந்து வரணும். இந்தா மார்க்கெட் போயிட்டு எனக்கு கால் பண்ணு. வேற ஏதாவது வேணும்னா நான் சொல்றேன். சரிங்கம்மா. வினய், வினய். என்னக்கா? நான் உன்னை கூப்பிடல, வினய கூப்பிட்டேன். அது எனக்கு தெரியுது. மாப்பிள டென்ஷன்ல இருக்கான், டென்ஷன் வாயோட பேச மாட்டான். எதுவா இருந்தாலும் இங்க பேஸ்ட் பண்ணு, நான் அங்க போஸ்ட் பண்ணிடுறேன். வாட் மாப்பிள? என்ன மாப்பிள மியூட்ல இருக்கா? பதில் சொல்லு. நாளைக்கு என் மகனுக்கும் மருமகளுக்கும் போட்டோ ஷூட் ஏற்பாடு பண்ணிருக்கேன். உன் மாப்பிளைய ரெடியா இருக்க சொல்லு. மாப்பிள, நீ உங்க அம்மா சொல்ற மாதிரி சரியா? அம்மா, நீங்க இதெல்லாம் யாருக்கிட்ட ஏற்பாடு பண்ணீங்க? என்னால வர முடியாது, நீங்க வேற யாரை வச்சு பண்ணிக்கோங்க. ஏன் வரல? அன்னைக்கு நீயா வந்ததானே பொண்ணு யாருன்னு சொல்லுங்க, போட்டோ ஷூட் நடத்தணும்னு சொன்னல வினய். ஆலப்புழா போக முடியலனாலும் பரவாயில்ல, இங்க இருக்கிற ஆலப்பாக்கம் ஸ்டுடியோல பண்ணிக்கலாம்னு சொன்ன. இப்ப முடியாதுன்னு சொல்ற? ஆமா மாப்பிள, நீ தான் சொன்ன ப்ரீ வெட்டிங் ஷூட் மகாபலிபுரம் போகணும், அது இதுன்னு. இப்ப வேணாங்கற? வாய் முட்டு சுமாரியா. அம்மா, அது அன்னைக்கு, இது இன்னைக்கு. நீங்க மட்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி பேசுவீங்க, ஒவ்வொரு மாதிரி பண்ணுவீங்க. ஆனா நான் மட்டும் சொன்னது மாதிரி அப்படியே நடந்துக்கணும் இல்ல? ஆமாக்கா, அன்னைக்கு நீ வேணான்னு, இப்போ போட்டோ எடுங்கற. நீ மட்டும் மாத்தி மாத்தி பேசலாமா? போய் முட்டு சும்மா இருடா. இப்ப நீ என்னதான் சொல்ல வர வினய்? நான் வரமாட்டேம்மா. உங்க மருமக, அதான் அந்த மித்ரா, அவதான் நல்ல விதமா போஸ்ட் கொடுப்பால, அவளை வச்சு நீங்க போய் போட்டோ ஷூட் எடுத்துக்கோங்களேன். வினய், நான் உன்கிட்ட நாளைக்கு போட்டோ ஷூட் வச்சுக்கலாமா வேண்டாமான்னு கால் ஷீட் கேட்கல. நீ வந்தே ஆகணும்னு
இன்ஃபர்மேஷனுக்காக மா, சொல்றேன். என்னால வர முடியாதுமா. நீங்க எப்படி வேணா கூப்பிட்டுக்கோங்க, நான் கண்டிப்பா வர போறது இல்ல. ஆமா, இப்ப அந்த போட்டோலாம் எடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? ஓ, நான் செத்ததுக்கு அப்புறம் படத்திறப்பாளருக்கு ஒரு போட்டோ வேணும், அதுக்கு தானே? அதுக்கு தானே சொல்லுங்கம்மா. நானு வந்துட்டு கலர் கலரா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு டிசைன் போஸ்ட்லாம் கொடுக்குறேன். நான் செத்ததுக்கு அப்புறம் ஆள் வயிறதுக்கு ஹால்ல மாட்டி வச்சு அதுக்கு மாலை எல்லாம் போட்டு நல்லா டெய்லி பூஜை பண்ணுங்க, நல்லா இருக்கும். பாருங்க உங்க பிள்ளைய என்ன வார்த்தை பேசுறான்னு. உன்னை பெத்தெடுத்த அம்மாவா உனக்கு ஒரு கல்யாண காட்சி பண்ணி நீ குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கிறத பாக்கணும்னு நினைக்கிறது ஒரு தப்பா? சொல்லுடா, சொல்லுடா, தப்பா? அக்கா 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 அழாதக்கா. அக்கா எதை எப்ப பேசணும் தெரியாது மாப்ள. பாரு அக்கா அழுதுக்கு போறா. அக்கா 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 நான் செத்ததுக்கு அப்புறம் படத்திறப்பாளருக்கு ஒரு போட்டோ வேணும், அதுக்கு தானே? ஆள் வயிறதுக்கு ஹால்ல மாட்டி வச்சு அதுக்கு மாலை எல்லாம் போட்டு நல்லா டெய்லி பூஜை பண்ணுங்க, நல்லா இருக்கும். அப்பா, பாத்தீங்களாப்பா அம்மா எப்படி பேசிட்டு போறாங்கன்னு? ஏன்பா நீங்க ஒரு வார்த்தை சொல்வீங்கன்னு பார்த்தா சும்மா பார்த்துட்டு இருக்கீங்க. அப்பா நான் அப்படி என்னதான்ப்பா தப்பா பேசினேன்? போதும் வினய், இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவ என்ன நினைக்கிறாளோ அதுதான் நடக்கும். நாம என்னதான் முரண்டு பிடிச்சாலும் கடைசியில அவதான் ஜெயிப்பா. அவ ஜெயிக்கிறது தான் நானும் விரும்புறேன். பேசாம அவ வழியிலே போயிட. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும்பா. அம்மா மிரட்டி உருட்டி அவங்க வழிக்கு கொண்டு வரலான்னு பார்த்தாங்கன்னா நீங்க வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி பேசி வேலையை முடிச்சலான்னு பாக்குறீங்க. நீங்க என்ன பண்ணாலும் இந்த தடவை நான் ஏமாற மாட்டேன்ப்பா. வினய், நீ முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த கல்யாணம் உனக்காகவோ இல்ல எனக்காகவோ இல்ல மித்ராவுக்காகவோ நடக்கிற கல்யாணம் கிடையாது. இது முழுக்க முழுக்க உங்க அம்மா சந்தோஷத்துக்காக நடக்கிற கல்யாணம்டா. எங்களுக்குன்னு இருக்கிற ஒரே பையன் நீதான்டா. உனக்கு திடீர்னு எதிர்பாராத விதமா ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு சொல்றப்போ வாசுகி உங்க அம்மாவால எப்படா அதை தாங்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணம் நடந்தா அந்த அசம்பாவிதத்துல இருந்து நீ தப்பிச்சிட முடியும்னு ஒரு நம்பிக்கையில அவ வாழ்ந்துகிட்டு இருக்காடா. முன்னாடியாவது உனக்கு கல்யாணம் நடந்திருந்தா அந்த கண்டத்துல இருந்து நீ தப்பிக்க ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைச்சா. ஆனா இப்போ மித்ரா தான் உன் மனைவியா வரப்போறான்னு தெரிஞ்ச உடனே அந்த கண்டத்துல இருந்து முழுசா நீ தப்பிச்சிட்டேன்னு தான் நம்புறாடா. அந்த நம்பிக்கைய உடைக்கிற மாதிரி நீயே பேசினா அவளுக்கு கோவம் தானே வரும். டேய், உன் கோவம்லாம் என் மேலயோ வாசுகி மேலயோ இல்லன்னு தெரியும். ஏன்னா எங்க மேல கோவம் வந்தா அது 1 மணி நேரத்திலயோ இல்ல 2 மணி நேரத்திலயோ சரியாயிடும். ஆனா இப்போ உனக்கு இருக்கிற கோவம் எல்லாம் மித்ரா மேலதான். அதான் ஒரு நாளுக்கு மேல ஆகியும் அவ மேல இருக்கிற கோவம் தீரல. இது ஏன்னு நினைக்கிற? ஏன்னா மித்ராவை நீ அந்த அளவுக்கு நம்பி இருக்கிற. நம்ம யார் மேல முழுசா நம்பிக்கை வச்சிருக்கிறோமோ அவங்க நம்மளை ஏமாத்திட்டா அந்த வழி குறைய கொஞ்ச நாள் எடுக்கும் தான். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன்,
மித்ரா மேல எந்த தப்பும் இல்லடா. அத போக போக நீயே தெரிஞ்சுப்ப. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்கப்பா? நான் என்னடா சொல்லுவேன்? நீ என்கிட்ட எந்த அளவுக்கு வேணாலும் கோவப்படு, மூஞ்ச திருப்பிக்கிட்டு பேசாம கூட போடா, என்னால பொறுத்துக்க முடியும். ஆனா உங்க அம்மா கிட்ட அப்படி நடந்துக்காதடா. அவ என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு போ. ஏன்னா அவ எது செஞ்சாலும் உன்னுடைய நன்மைக்காக தான். ஏன் உன் பாஷையிலே சொல்றேன், நீ இருக்கிற வரைக்கும் உங்க அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கடா. ஏன்னா உனக்கு அப்புறம் அவ இருப்பாளாங்கிறது சந்தேகம் தான். அக்கா இப்படி அழுதுகிட்டே இருந்து என்ன அர்த்தம்? ஏதோ சின்ன பையன் தெரியாம பேசிட்டான், அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. ஒன்று அவனை கூப்பிட்டு பேசு, இல்லைன்னா நம்ம உள்ள போலாம். உனக்கு போகணும்னா நீ போடா. உட்கார்ந்துட்டு இருக்க, என்ன தொலை பண்ணிட்டு இருக்காத. தொல்லை பண்றேனா? நான் எங்கக்கா தொல்லை பண்ணேன்? இப்ப எதுக்கு நீங்க இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? எல்லாம் ஒன்னால தான் மாப்பிள்ள. டேய் அருண், அவனுக்கு என்ன வேணும்னு கேளு. ஏன் மாப்பிள்ள, ஏதாவது வேணா கேளு, உங்க அம்மா அள்ளி அள்ளி கொடுப்பாங்க, வாங்கிட்டு போ. ஓ, அப்போ நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்க? அருண், நான் யார்கிட்டயும் பேசுற மாதிரி இல்ல. அவனை போ சொல்லு. ஏன் மாப்பிள்ள, எங்க அக்கா யாருக்கிட்டையும் பேசுற மூட்ல இல்லையாமா? நீ கிளம்பு. அட மாசம் மாசம் இருக்காத, கிளம்பு. மா, மா, சாரிம்மா. நான் பேசினது தப்பு தான். என்ன மன்னிக்க மாட்டியம்மா? ஏன் மாப்பிள்ள, நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்து இப்படி பேசுவ, எங்க அக்கா மூட் ஆஃப் மூணு வந்து உட்காருவா, அப்புறம் நீ வந்து மன்னிப்பு கேட்ப, உடனே அவன் மன்னிச்சிடணுமா? அதெல்லாம் மன்னிக்க முடியாது. நீ போ. நீ கொஞ்ச நேரம் வாய மூடுறியா? சரி, மூடிக்கிறேன். என்னடா சாரி? நீ பேசுறதெல்லாம் பேசிட்டு சாரி சொல்லுவ, நான் மன்னிச்சிடணுமா? ஏக்கா இதையே தான் நானும் சொன்னேன். உன்னை வாய மூடுன்னு சொன்னேன். நான் மூடிட்டேன். மறுபடியும் நான் சொன்னதே இல்லம்மா. வாய மூடியா? அக்கா திரும்பி சொல்றா, அதனால தான் ஐயோ, வாய முடியா? மா, நான் ஏதோ தெரியாம டென்ஷன்ல பேசிட்டேம்மா. என்னடா டென்ஷன் உனக்கு? எங்களை விட அதிகமா உனக்கு டென்ஷனும் கவலையும் இருந்துருமா? ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு எது நல்லது, உனக்கு எது சந்தோஷம்னு யோசிச்சு ஒவ்வொன்றும் பண்ற. நீ அசால்ட்டா நான் சாக போறேன், மாலை போடுன்னு சொல்ற. நான் எவ்வளவு துடிச்சு போவேன்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பாத்தியா? நீ அந்த மாதிரி பேசலாமா வினய்? அழாதக்கா. உன்னை நான் அப்படி தூக்கி போடுறதுக்காகவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி கண் குளிர பார்க்கணும்னு நினைக்கிறது அவ்வளவு பெரிய தப்பா? மா, அதெல்லாம் இல்லம்மா. நான் சொல்ல வர்றது, உனக்கு சத்யவான் சாவித்திரி கதை தெரியுமா? சொல்றேன் கேட்டுக்கோ. சாவித்திரி ஒரு நாட்டோட இளவரசி. சத்யவான் தன்னோட நாட்டை எதிரிகள் கிட்ட தோத்துட்டு தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த ஒரு இளவரசன். சாவித்திரி சத்யவான ஒரு காட்டுல பாக்குறா, காதலிக்க ஆரம்பிக்கிறா. அவனதான் கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த கால்ல நிக்கிறா. அப்பதான் நாரதர் சாவித்திரி கிட்ட வந்து சத்யவான் இன்னும் 12 மாசம்தான் உயிரோட இருப்பான்னு சொல்லியும் அவ பிடிவாதமா சத்யவான கல்யாணம் பண்றா. அவன் எப்போ சாக போறான்னு சாவித்திரிக்கு தெரியும், ஆனா சத்யவானுக்கு தெரியாது. புருஷனோட காடெல்லாம் அலையறா. ஒவ்வொரு நிமிஷமும் தான் புருஷனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறா. நாரதர் சொன்ன மாதிரியே குறிச்ச நாள்ல
சாவித்திரி மடியிலேயே சத்யவானோட உயிர் பிரிஞ்சுது. ஆனா யமனால அந்த உயிரை அவகிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போக முடியல. கடைசியில சாவித்திரி கிட்ட யமன் தோத்து போனாரு. விதியும் தோத்து போச்சு. சத்யவான் 100 வருஷம் சந்தோஷமா வாழ்ந்தான். மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் புராணம் கட்டுக்கதைன்னு நீ சொல்லுவ. பக்தி ஜெயிக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா பாசம் ஜெயிக்கும், நம்பிக்கை ஜெயிக்கும். அந்த அன்பையும் நம்பிக்கையையும் மித்ரா குடுப்பா உனக்கு. எனக்கு அந்த நம்பிக்கை நிறைய இருக்கு. நீயும் இதை நம்பணும் வினய். ம், நீ நல்லா இருப்ப வினய், அம்மா சொல்றேன்ல. அக்கா எனக்கு ஒரு சின்ன டவுட், கொஞ்சம் கிளியர் பண்ண. ஒரு டவுட்டும் கேட்க வேணாம் வினய், நீ வா, தயவு நம்ம செஞ்சு கிளம்பலாம். போலாம். அக்கா இல்லக்கா, நீ சொன்னிய சத்யவான் சாவித்திரி கதை, அதுல எனக்கு ஒரு டவுட்டுக்கா. உனக்கு டவுட் கிளியர் பண்ண மூடு இல்லைன்னு அர்த்தம். போய் வேற வேலை இருந்தா பாரு. அக்கா 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 டேய், சொன்ன டேய், டவுட் கிளியர் பண்ணி போக்கா. இதோ வரேம்மா. என்ன டவுட் பேசிட்டு எடுக்க மண்டை Bye, வச்சிருக்கா. மாம்சு. மாப்ள நீ அதை கிளியர் பண்ண. Bye, டேய் லூசு. மாப்ள, டேய் மண்டை வச்சிருடா. பரவாயில்ல, மண்டை அடிச்சா செத்துரு. அக்கா மாப்ள. அஸ்வின், வர வர பேசவே மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்லையே, ஏதோ வித்தியாசம் தெரியுதே. என்ன வித்தியாசம்? இல்ல, ஆள் டல்லா இருக்கீங்களே. அப்படிலாம் எதுவும் இல்லை. உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. அடுத்தவங்க என்ன செய்றாங்க ஏது செய்றாங்கலாம் பார்க்க. இப்ப என்ன கேட்டுட்டோன்னு இப்படி கடுப்பாய் போறாரு? தெரியல என்னன்னு. நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்னாச்சு? ஏன் அவன் கோவமா போறான்? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு கேட்டோம் சசி. அதுக்கு என்னமோ உங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு போறாரு. தானா வந்து கேக்குறாளுக, இவளுக கிட்டே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்பெல்லாம் அஸ்வின் முன்ன மாதிரி இல்ல சசி. அவரே வந்து ஜாலியா பேசுவாரு. ஆனா இப்ப நேர்ல பார்த்தா கூட முகத்தை திருப்பிக்கிட்டு போறாரு. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இருக்காதா பின்ன? அஸ்வினுக்கு வந்த நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாது. அப்படி என்னாச்சு? லவ் ஃபெயிலியர். லவ் ஃபெயிலியரா? உருகி உருகி லவ் பண்ணான். அவளும் நல்லா வழிஞ்சு வழிஞ்சு பேசிதான் பழகுனா. இப்போ இவனை விட வசதியான இடத்துல வாய்ப்பு வந்ததும் இவனை கழட்டி விட்டு கல்யாணம் பண்ணிக்க போறா. என்ன சசி சொல்ற? அஸ்வின் லவ் பண்ணாரா? பொண்ணு யாரு? அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணுதான். யாருன்னு சொல்லு சசி. நமக்கு தெரிஞ்ச பணக்கார இடத்துல யாருக்கு கல்யாணம் ஆக போகுது? எல்லாம் நம்ம புது பாஸ் தான். புரியல சசி, யார சொல்ற? ஒண்ணும் புரியாது உங்களுக்கு. மித்ரா மேடம் தான் சொல்றேன். என்ன சசி சொல்ற? அஸ்வின் மித்ராவை லவ் பண்ணாரா? அஸ்வின் மட்டும் பண்ணல, அவளும் தான் பண்ணா. இல்ல சசி, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். மித்ரா அப்படி கிடையாது. ஹாஸ்பிட்டல் ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணு. நாங்க எங்கேயாவது வெளியில கூப்பிட்டா கூட வர மாட்டாங்க. ஆமா, இப்படி நடிச்சு நடிச்சுதான் ஊரை ஏமாத்தி வச்சிருக்கான். நான் ஏன் தேவையில்லாம பொய் சொல்ல போறேன் சொல்லுங்க? அஸ்வின் ஏன் ஃப்ரெண்டு. மனசாட்சியே இல்லாம அவனை கழட்டி விட்டுட்டு, ஆனா இப்ப பாரு, சாப்பாடு தூக்கம் இல்லாம தெரியறான். காசுக்காக யாராவது இப்படி பண்ணுவாங்களா சொல்லுங்க? சரி சரி, மத்ததெல்லாம் நான் ஈவினிங் வந்து பாக்குறேன், சரியா? ஃபைல் கொடுங்க. ச்சே, எப்படி இப்படி மனசாட்சியே இல்லாம ஒரு பொய்ய பரப்ப முடியுது இவளால? மித்ரா ரொம்ப பாவம். இன்னும் எத்தனை கஷ்டத்தை தான் தாங்க போறாளோ.